சிறுவன் சாமுவேல் அப்படித்தான் ஜெபித்தான். ஆண்டவரே நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று சொன்னான். அப்படி அவனுடைய இருதயம் திறந்திருந்ததுனாலே ஆண்டவர் அவனோடு பல காரியங்களை பேசினார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய செவிகள் வேலை செய்ய ஆரம்பித்தது. நம்முடைய ஆவிக்குரிய புலன்கள் வேலை செய்ய வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு திறந்திருக்க வேண்டும். அடைபட்ட இருதயமாக இல்லாமல் முழுவதும் திறக்கப்பட்ட ஒரு இருதயமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் ஆவிக்குரிய மேன்மைகளை காண ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் கொண்டிருக்கலாம், கடவுளை நம்புகிறேன் என்று நீங்கள் வாயிலை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக முழுவதும் திறந்திருக்கிறதா? ஆண்டவர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு என் உள்ளம் அடைக்கப்படாமல் தேவ சத்தத்திற்கு பூரணமாய் திறந்திருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி திறந்திருக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய புலன்களை ஆண்டவர் திறக்கிறார். இன்னும் மேன்மையானவைகளை காணவும் கேட்கவும் அவர் செய்கிறார்.